ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உலகிற்கு இயேசுவின் நாமத்திலேயே மாலை வணக்கத்தை அன்போடு தெளிவுபடுத்திக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் நமது பங்கிலே சிறப்பாக மாசற்ற குழந்தைகளுடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த மாசற்ற குழந்தைகளுடைய திருநாளில் நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி நம்முடைய வாழ்வுக்கான ஆழமான செய்தியை கொடுப்பதாக உணர்கிறோம். அதே வேளையில் இந்த குழந்தைகள் எப்படி ஆண்டவருக்கு சார்ந்து வர முடியும், இவர்களுடைய சாட்சிய வாழ்வில் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதை தியானிக்க குழந்தைகளுக்கு போல் அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஞானிகள் 3 பேர் குழந்தையாய் பிறந்திருக்கிற இயேசு எங்கே இருக்கிறார் என்கிற செய்தியை ஏரோது மன்னனுடைய அரண்மனைக்கு போய் கேட்கிறார்கள். அதுவரைக்கும் காட்சிகள் எல்லாம் நன்றாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. எப்போது இவர்கள் போய் கேட்க ஆரம்பித்தார்களோ அப்போதுதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. ஞானிகள் கேட்பது என்ன? யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய விண்ணில் நடக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று அவர்கள் ஏரோது மன்னரிடம் போய் கேட்டார்கள். அதுவரையும் அவர்கள் வழிநடத்தப்பட்ட விதத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. அவர்களுடைய வழிநடத்தப்பட்ட அந்த விதத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆகவே அரசர் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் அரண்மனையில் தான் இருப்பார் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் அரண்மனையை பார்த்து போகிறார்கள். அப்போதே ஏரோது மன்னனுடைய உள்ளத்தில் ஒரு விதமான கசப்பு ஏற்படுகிறது. ஏதாவது வகையில் இந்த குழந்தை அழிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு ஏற்படுகிறது. ஆகவே ஞானிகள் விவரம் கேட்டு ஒன்றும் தெரியாமல் பெத்லகேமை நோக்கி மீண்டுமாக இந்த நட்சத்திரத்தினுடைய வழிபாடுகளின் பின்னணியில் அவர்கள் வருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஞானிகள் மீண்டும் ஏரோது மன்னனிடம் போகவில்லை. ஏரோது மன்னனிடம் போகவில்லை என்று தெரிந்தவுடனே ஏரோது மன்னனுக்கு மிகுந்த கோபம் வந்து விடுகிறது. அவர் நினைக்கிறார், ஞானிகள் தங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று நினைக்கிறார். ஆகவே அவன் 2 வயதில் அதற்கு உட்பட்டவிதமான குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறார். அப்படி கொல்லப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 40 பேர் இருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அந்த 40 பேர் இயேசுவுக்காக படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வை தான் இன்றைக்கு நாம் இந்த மாசற்ற குழந்தைகளுடைய திருநாள் என்று கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியிலே வாசி கேட்ட ஒரு வசனம் நீ வாசிங்க. மத்திய நற்செய்தி 2வது அதிகாரம் 17-18 வசனம். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையாக இருக்கிறது. ராக்கேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை. இந்த வசனமும் இந்த விழாவும் ஒரு தொடர்பு இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏதாவது புரிகிறதா? ராமாவிலே ஒரு குரல் அழுகிறது. இதற்கு எதற்காக இந்த மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது? எரேமியா இறைவாக்கினர் சொன்ன இந்த வார்த்தை இந்த திருவிழாவில் மேற்கோள் காட்டப்படுவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கிறோம். யூதா, பெஞ்சமின் இந்த 2 குலத்தாரையும் பாபிலோனுக்கு நாடு கடத்துவதற்காக அந்த நாடில் எதிரியை பிடித்து செல்கிறார்கள். பாபிலோனியர்கள் பிடித்து செல்கிறார்கள். இதுதான் வரலாற்று பின்னணி. இந்த பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுவதற்காக பிடித்து செல்லப்படுகிற போது அவர்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் ராமா என்கிற ஒரு இடம். அந்த இடத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐயோ, என் மக்கள் இப்படி சிறைபிடித்து செல்லப்படுகிறார்களே, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் பிள்ளைகள் இப்படி சிறைபிடித்து செல்லப்படுகிறார்களே என்பதை நினைத்துக் கொண்டு பெத்லகேமில் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த ராக்கேல்
ராக்கேல், அதாவது யூத சமூகத்தினுடைய மூதாதை. இந்த ராக்கேல் யார் என்று உங்களுக்கு தெரியும்? யாக்கோபினுடைய மனைவி. யாக்கோவுக்கு 2 மனைவிகள், ஒன்று லேயா, இன்னொன்று ராக்கேல். ராக்கேலைத்தான் யாக்கோவு விரும்புவார். ஆனால் அவருடைய மாமனார் யாக்கோவுக்கு தெரியாமலே லேயாவை திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். பிறகு ராக்கேலை திருமணம் செய்து கொள்வதற்காக மீண்டும் அவர் பல ஆண்டுகள் அங்கு உழைத்து அதன் பிறகு ராக்கேலை திருமணம் செய்து கொள்வார். இந்த ராக்கேல் இந்த யாக்கோவால் அதிகமாக நேசிக்கப்பட்டவர், இஸ்ரவேல் குலத்தினுடைய மூதாதை என்று அழைக்கப்படுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ராக்கேல் கல்லறையிலிருந்து எழுந்து வந்து, இதோ என் பிள்ளைகள் சிறைபிடித்து செல்லப்படுகிறார்கள், பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்படுகிறார்கள் என்பதை நினைத்து அவள் ஓலமிட்டு அழுதாளாம். அப்படி அழுத காட்சியும் 40 பிள்ளைகளை பறிகொடுத்த, குழந்தைகளை பறிகொடுத்த தாய்மார்களுடைய அழுகையும் ஒன்றாக இருந்தது. இதுதான் இந்த வசனத்திற்கான பின்னணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, 40 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் இந்த தாய்மார்களுடைய அழுகை எப்படி இருந்தது என்று சொன்னால், பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட தன் பிள்ளைகளை நினைத்து ராக்கேல் கல்லறையிலிருந்து எழுந்து வந்து அழுவது போல இருந்தது என்று எரேமியா இறைவாக்கினர் ஒப்பிட்டு சொன்னதை இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எப்படி இருந்தாலும் குழந்தைகள் இயேசுவுக்காக சார்ந்து பகர அந்த நிலையில் தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள் என்பது இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துகிற செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. இது திருவிழா என்னதான் சொல்லுகிறது? சரி, பின்னணி எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த திருவிழாவுடைய மகிழ்ச்சி தான் என்ன என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடவுளுக்கு ஊழியம் புரிவதற்கு ஏற்ற வயது எது? கடவுளுக்கு சார்ந்தவர்களுக்கான ஏற்ற காலம் எது என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்வைக்கப்படுகிற போது நாம் என்ன சொல்லுகிறோம்? சிலர் பார்த்து, ஏப்பா கோயிலுக்கே வரல அப்படின்னு கேட்டா, சாமி கோயிலுக்கு யார் போவாங்க? சின்ன பிள்ளைங்க போவாங்க, வயசானவங்க போவாங்க, வேற யார் கோயிலுக்கு போவாங்க? நம்ம எதுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சில கேள்வி கேட்பாங்க. சரி, நீ எப்போதான் கோயிலுக்கு வருவ? நான் கோயிலுக்கு வரக்கூடிய காலம் ஒரே ஒரு காலம் தான், கல்யாண காலம், குழந்தைக்கு பேர் வைக்கிற காலம். அதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் திரும்ப கல்யாண காட்சி ஏதாவது வந்தால் தான் நான் கடவுளை தேடுவேன் அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லுகிற மனிதர்களை நாம் ரொம்ப அதிகமாக பார்ப்பதை இந்த உலகத்தில் இருப்பதை நாம் காண முடிகிறது. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், இப்போ கோயிலுக்கு ஏதாவது நீ உதவி செய்யலாங்களா? நல்ல காரியத்தை செய்வதற்கு நீ ஏதாவது உதவி செய்தால் என்ன? இந்த கோயிலை கட்டுவதற்கோ அல்லது ஏதாவது ஒரு பணிகள் செய்யப்படுகிற போது உதவி செய்தால் என்ன என்று கேட்கிற போது, இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும், கொஞ்சம் கை நிறைய வந்த பிறகு நான் நிறைய செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுகிற மனிதர்களை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனக்கு இது ஏற்ற தருணம் அல்ல, இது வயது அல்ல, இன்னும் நாளாகட்டும், கோயிலுக்கு போறதுக்கும் ஒரு காலம் இருக்கு, அப்போ போய்விடுவோம் அப்படி சொல்லுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். கடவுளுக்கு கொடுப்பதற்கும் எனக்கு எல்லாம் வந்து சேரட்டும், அதன் பிறகு கொடுக்கலாம் என்கிற மனநிலை கொண்ட மனிதர்களையும் பார்க்கிறோம். இந்த 2 மனநிலை கொண்ட மனிதர்களையும் இந்த திருவிழாவில் தன்னுடைய உயிரை கொடுத்த குழந்தைகளையும் நினைத்து பார்க்கிற போது நமக்கு ஒரு செய்தி மிக ஆழமாக புலப்படுகிறது. இந்த குழந்தைகள் ஏதாவது அறிவுத்திறனில் திறந்தவர்களாக இருந்தார்களா? அல்லது தங்களுடைய செல்வத்தால், தங்களுடைய வசதியினால், தங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவருக்கு சார்ந்து பகிர்ந்தார்களா என்று பார்த்தோம் சொன்னால் எந்த வகையிலும் அவர்கள் அப்படி இல்லை. செல்வம் உடையவர்களாக, அறிவில் சிறந்தவர்களாக, தன்னுடைய வாய்ப்பு வரட்டும் என்று காத்திருக்காமல் தன்னுடைய உயிரை கொடுத்தார்கள் என்று நாம் நினைக்கிற போது, இறைவனுக்கு சார்ந்து பகிர்வதற்கு தகுந்த காலம் இதுதான் என்றில்லை. எப்போது வேண்டுமானாலும் ஒருவர் சார்ந்து பகர முடியும். குழந்தைகளாக இருந்து கூட ஒருவர் இறைவனுக்கு சார்ந்து பகர முடியும் என்பதைத்தான் இந்த குழந்தைகளுடைய வாழ்வு நமக்கு சொல்கிறது. எனக்கு நிறைய வரட்டும், அல்லது எனக்கு வாய்ப்பு வரட்டும், அதன் பிறகு நான் ஆண்டவரை தேடுவேன், அல்லது எனக்கு அதன் பிறகு நான் ஆண்டவருக்கு செய்வேன், அதன் பிறகு ஊழியம் செய்வேன் என்று சொல்லுகிற மனிதர்கள் மத்தியிலே வாய் பேச முடியாத நிலையிலும்
எந்த அறிவுத்திறனும் இல்லாத நிலையில் கூட தன்னுடைய உயிரை சான்றாக கொடுக்க முடியும் என்று சொன்னார். இந்த குழந்தைகளுடைய மாசற்ற ஒரு வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த நிலையில் யாரெல்லாம் மாசற்றவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ அவர்கள் எல்லோருமே இறைவனுக்கு ஏற்புடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நிறைய ஊர்களுக்கு போய் நிறைய படித்து திறமை வாய்ந்து சார்ந்து பகர வேண்டும் என்பதல்ல. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையில் இந்த இடத்திற்குள்ளாக, நமது கிராமத்திற்குள்ளாக, நமது ஊருக்குள்ளாக அல்லது நமது குடும்பத்திற்குள்ளாகவே நாம் இறைவனுக்கு சார்ந்து பகர முடியும். அன்பார்ந்தவர்களே, எங்க அம்மா, எனக்கு விவரம் தெரியும், எங்க அம்மாவுக்கு அதிகமாக தெரிந்த ஊர் ஒரே ஒரு ஊர் தான், திருநெல்வேலி தான். அதுக்கு அப்புறம் நான் சாமியார் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை அவங்களை வேளாங்கண்ணிக்கு கூட்டு போயிருப்போம், அவ்வளவுதான். அதிகபட்சமா எங்க அம்மா வெளியே உலகம் தெரிஞ்சது ஒண்ணு திருநெல்வேலி, இன்னொன்னு வேளாங்கண்ணி. அதுவும் நம்ம கூட்டு போய் வேளாங்கண்ணி தெரியும், இல்லைன்னா நான் படித்தேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திருநெல்வேலிக்கு தெரியும். இப்போ நான் நினைச்சு பார்க்குறேன், எங்க வீட்டில் எங்க அம்மா திடீர்னு நைட்டு தூங்கிட்டு இருந்தவங்க காலையில் எந்திரிக்கல இறந்து போயிட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு அந்த இறப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இறப்பு, தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு இறப்பாக அமைந்தது. இப்போது நினைத்து பார்த்தாலும் கூட ஒரு விதமான உள்ளத்தில் மிகுந்த கவலையை வருத்தத்தை உண்டாக்குகிற ஒரு மாபெரும் இழப்பு. அப்போ எங்க அம்மாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா, அதிகபட்சமா பிள்ளைகளுக்கு தெரியும், எங்க ஐயாவை தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த விவசாயம், காடு வளரிகள் தான். ஆனா இந்த வாழ்க்கைக்குள்ளாக இன்னைக்கும் நாங்க நினைக்கிறது என்னன்னு சொன்னா, எங்க அம்மாவை பார்த்து ஏதாவது ஒரு காரியத்துக்காக மன்றாடுனா நிச்சயமா எங்க அம்மா விண்ணகத்தில் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறாங்க, கேட்டா கிடைக்கும். எல்லா பிள்ளைகளும் ஒரு நம்பிக்கை. இப்பவும் நினைக்கிறது இல்லைன்னு சொன்னா, வெளியே போறதுக்கு முன்னாடி அது எங்கேயாவது வெளியில் போறோம் அல்லது ஒரு வேலை செய்ய போறோம்னு சொன்னா, எங்க அம்மா முன்னாடி இன்னும் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு போயாச்சுன்னு சொன்னா நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சார்ந்து பகர்வதற்கு, இறைவனுக்கு ஏற்புடையவராக வாழ்வதற்கு வேற எங்கேயும் போகல. பெரிய அளவுக்கு படிப்பு இல்லை, பெரிய ஞானமும் இல்லை. ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் தாய் பிரமாணிക്കുന്നவராக இருந்தால், கடைசி வரையிலும் அந்த பிரமாணிக்கு நினைத்திருந்தால், தன்னுடைய நன்மைத்தனத்தில் இன்னொருவருக்கு ஒரு சிறு தீங்கு கூட செய்துவிடக் கூடாது நினைத்துக் கொண்டிருந்த தாயை போலவே நிறைய குடும்பத்தில் வாழ்கிற பெண்கள், பெற்றோர் தன்னுடைய குடும்பத்தில் வாழ்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் மாசற்றவர்கள். அதுதான் மாசற்ற ஒரு வாழ்க்கை. நண்பு பிள்ளைகளே, நாம் ஆழமாக நினைத்துக் கொள்ள வேண்டும். மாசற்றவர்களாக வாழ வேண்டும், சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்கேயோ எப்படியோ நாம் பெரிதளவு போதிக்க வேண்டும், அப்போதுதான் நான் சார்ந்து வருகிறேன் என்பதல்ல. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் நேர்மையாக, பிரமாணிக்க உள்ளவர்களாக, கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையே மாசற்ற வாழ்க்கை தான் என்பதனை வாழ்வினுடைய அனுபவங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நிறைய புனிதர்கள் அதற்கு சார்ந்து வந்திருக்கிறார்கள். புனித சமேரியாரை எடுத்துக் கொள்ளுங்கள், அதே போல புனித குழந்தை தரிசனமாளரை எடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டு பேருக்கும் பாரதூரமான வித்தியாசம் இருக்கிறார். சமேரியாருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், நாடு கடல் எல்லை கடந்து எல்லா இடங்களிலும் ஆண்டவனுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று நினைத்தார். குழந்தை தரிசனமாளர் என்ன செய்தாங்க? ஒரு 4 சோழருக்குள்ளாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஆனா திருச்சபை 2 பேரையும் ஒன்னாத்தான் பார்க்கும். எப்படி பார்க்கிறது? 2 பேரையும் வேதபோத நாடுகளுடைய பாதுகாவலர்கள் என்று சொல்கிறார். ஊரெல்லாம் சுற்றி அலைந்து சார்ந்து பகர்ந்து சவேரியா எங்கே இருக்கிறார்? 4 சுவர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கன்னியாஸ்திரி வாழ்க்கைக்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்டு ஜெபம் தவம் என்று இருந்திருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை இருக்கிறார். ஆனால் 2 பேருடைய வாழ்க்கையின் திருச்சபை ஒன்றாக பார்க்கிறது என்று சொன்னால், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றே ஒன்றுதான். இறைவனுக்கு சார்ந்து பகர வேண்டும் என்று நினைத்தோம் என்று சொன்னால் எல்லா இடங்களுக்கும் போய்தான் என்பதல்ல, எல்லாம் அறிந்த பிறகுதான் என்பதல்ல, எல்லாம் சம்பாதித்த பிறகுதான் நான் ஆண்டவனுக்கு சார்ந்து பகர வேண்டும் என்பதல்ல. எதுவும் இல்லாத இடத்திலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை ஆண்டவனுக்கு சார்ந்து பகர முடியும் என்று சொன்னால் அதுதான் மாசற்ற ஒரு வாழ்க்கை. நண்பு பிள்ளைகளே, விவிலியம் இதை நமக்கு பாடமாக நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் வாழுகிற வாழ்க்கையில் ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளாக புனிதராக, சாட்சியாக வாழ முடியும். லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரத்தில் இந்த வாசிக்க கேட்கிறோம்.
ஒரு ஏழை கைப்பெண் காணிக்கை போடுவதற்காக வருகிறாள். அவளுக்கு என்ன இருந்தது? சார்ந்து வருவதற்கு பெரிய அளவுக்கு சம்பாதிக்கவில்லை. எனக்கு வாய் போரட்டும், நிறைய சம்பாதிச்சுக்கிறேன், அதுக்கு பிறகு கோயிலுக்கு ஒரு பங்கு கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்கிறேன், இல்லாதவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன் என்பதல்ல. இது ஏழை கைகளுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது என்ன? எனக்கு எதுவுமே இல்லாட்டும் பரவாயில்ல, எனக்கு பற்றாக்குறை தான், என் வாழ்க்கைக்கு தேவையாக வைத்திருக்கக்கூடியது கொஞ்சம் தான், அதிலிருந்து கொடுக்கிறேன் என்று வாழுகிற அந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் என்று சொல்கிறார். எல்லாரையும் விட மிகுதியாக போட்டார் என்று சொல்கிறார். எல்லாரையும் விட மாசுற்றவராக இவர்தான் வாழ்ந்தார். எல்லாருடைய கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்ந்தது இவர்தான் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சொல்கிறார்கள், ஆண்டவரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், ஆண்டவரே, போதகரே, நீர் ஒரு அடையாளம் காட்ட வேண்டும், எனக்கு நீர் ஒரு அடையாளம் காட்டினீர் என்று சொன்னால் நீர் இறைமகனை ஏற்றுக்கொள்கிறோம், உம்மை பின்பற்றுகிறோம். இதெல்லாம் காட்டித்தான் நாம் உனக்கு இறைமகன் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் இதையெல்லாம் செய்தால் உண்மை பின்பற்றுகிறோம், இதை எங்களுக்கு செய்து காட்டினால் நீர் இறைமகன் என்று நம்புகிறோம், உம்மை பார்க்க வேண்டும் என்பதல்ல, நீ செய்திருக்கக்கூடிய இந்த புதுமைகளை நீங்கள் எங்களுக்கு முன்பாக இப்போது செய்து காட்டும் என்று சொல்கிற போது ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், இப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலே எந்த புதுமையும் அல்ல, எந்த நல்ல நிகழ்வுகளும் அல்ல என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்டவருக்கு சார்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஏதாவது புதுமை நடக்கட்டும், எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கட்டும், என்னுடைய வாழ்க்கைக்கு நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இதற்கு இறைவன் தந்துடட்டும், அந்தோனியார் எனக்கு தந்துட்டார்னு சொன்னா நான் ஆண்டவர் அந்தோனியாரை பின்பற்றுறேன், அந்தோனியாருக்கு ஏற்புடையதாக வாழ்றேன் என்பது அல்ல. என்னுடைய வாழ்க்கை எனக்கு எதுவுமே இல்லாத நிலையிலும், எதுவும் தெரியாத நிலையிலும், எனக்கு எதுவுமே எல்லாமே நிறைவாக இல்லாத நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பயணிக்கிறேன் என்று சொன்னார், அதுதான் மாசற்ற ஒரு வாழ்க்கைக்கான ஒரு பயணம். அதே போல என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக எனக்கு கொடுக்கப்படக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலைக்குள்ளாக நான் சார்ந்து வர முடியும் என்று சொன்னார், நேர்மையாக, மாசற்றவராக, கடவுளுக்கு பயந்தவராக, பண்புள்ளவராக அல்லது நான் பிரமாணிக்குள்ளவராக இருக்க முடியும் என்று சொன்னால் அதைத்தான் மாசற்ற ஒரு வாழ்வு என்பதனை இந்த குழந்தைகளுடைய சாட்சிய வாழ்வுக்கு வெளிப்படுத்துகிறது. 40 குழந்தைகளும் தன்னுடைய வாயினால் அல்ல, சாவினால் ஆண்டவருக்கு சார்ந்து வந்தார்கள். நம்முடைய வார்த்தைகளால் அல்ல, நம்முடைய செயல்களினால், எளிய வாழ்வினால், மாசற்ற தன்மையினால் ஆண்டவருக்கு சார்ந்து வர முடியும் என்று சொன்னால் இந்த திருவிழா நமக்கு பொருள் தருகிறது.